நாம் மொறு பருப்பு வடை செய்வதற்கு 1 கப் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி நாம் நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாம் குறைந்தது 1 மணி நேரமாவது ஊறவிட வேண்டும். அப்பொழுதுதான் வடை நமக்கு கிறிஸ்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு இந்த அளவு ஊறி வரவும் நாம் இதை நன்றாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் 10 நிமிடம் தண்ணீர் நன்றாக வடிய விட வேண்டும். கடலைப்பருப்பு நன்றாக தண்ணீர் வடிந்து விட்டது. இப்பொழுது நாம் மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம். நாம் மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், சோம்பு, 4 பல் பூண்டு, இதை முதலில் நாம் அரைத்து கொள்ள வேண்டும். இந்த அளவு மிளகாய் பூண்டு அரைப்படவும் நாம் பருப்பை சேர்த்து விடலாம். நாம் தேவையான அளவு தூள் உப்பு போட்டு கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பருப்பு அரைப்படவும் நாம் இதனுடன் 1 கைப்பிடி வெங்காயம், சிறிது கறிவேப்பிலை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ளலாம். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் அரைத்த மாவுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் 1 கைப்பிடி கடலை பருப்பை சேர்த்து விடலாம். நாம் முழு கடலை பருப்பை சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் வடை நமக்கு கிறிஸ்பாக வரும். நாம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். நாம் மொறுமொறுப்பாக வரும் வரை இதை பொரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடையை போடும்போது ஹை ஃப்ளேமில் வைத்தே போட வேண்டும். 3 நிமிடம் வேக வைத்தோம் என்றால் மொறுமொறுப்பாக அருமையாக ரெடியாகிவிடும். இது பொன்னிறமாக வரும் வரை நாம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மசால் வடை ரெடியாகிவிட்டது. நாம் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். நாம் புளியோதரை, புளிக்குழம்பு சாதத்துடன் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.